சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் ஜிஆர்டிக்காரங்க சின்னத்திரை நடிகர்களுக்காக நிவாரணம் கொடுத்திருந்தாங்க. அதை சின்னத்திரை ரவிவர்மா அவர்களும் பொருளாளர் எம்டி மோகன் அவர்களும் மற்றும் குழு உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து இன்னைக்கு வழங்கினாங்க. இந்த காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 200 பேர் 300 பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இந்த காலகட்டத்தில் ஜிஆர்டி நிறுவனத்திலேருந்து அதனுடைய சேர்மன் மரியாதைக்குரிய ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், ராதாகிருஷ்ணன் அவர்களும் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு அரிசி மளிகை பொருட்கள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் எங்களுக்கு நிர்வாகிகள் சார்பாகவும் உறுப்பினர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் தினந்தோறும் தொலைக்காட்சியில் அனைவரையும் மகிழ்விக்கக்கூடிய எங்களுடைய சின்னத்திரை நடிகர்கள் இன்றைக்கி குடும்ப ரீதியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்கிற வகையில் அனைவருமே எங்களுடைய சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கும் சக சங்கங்களுக்கும் உதவி செய்யணுமாறு இந்த சூழ்நிலை கேட்டுக்கிறோம். அதேமாதிரி இந்த நேரத்தில் எங்கள் சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு வந்து பெருமை சேர்த்த எங்களுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர், இயக்குனர் சங்கத்தினுடைய தலைவர் எங்களுக்குரிய அண்ணன் வளமுறை அவர்கள் வந்திருக்கிறாங்க. எங்கள் இயக்குனர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ரங்கநாதன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. சக நடிகர் சங்கத்தில் ஸ்டண்டி யூனியன் தலைவர் அவசி வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் காரணம் என்னென்னா எங்களுடைய சங்க உறுப்பினர்கள் அவர்களுடைய மரியாதை நம்பிக்கை வந்திருக்கிறாங்க. அனைவரும் எங்களுடைய உறுப்பினர்களுக்கு உதவி செய்யுங்க. அவர்கள் மருத்துவ உதவி, கல்வி உதவி, ஏதாவது பொருள்கள் வந்து இந்த சூழ்நிலை கேட்டுக்கிறேன். இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற முதலமைச்சராக பொறுப்பேற்ற இந்த சூழ்நிலையில் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் சார்ந்த முதல்ல நாங்கள் வாழ்த்து கடிதம் பாராட்டி கொடுத்துருக்கிறோம். அவர்கிட்ட எங்களுக்கு கோரிக்கை வச்சுருக்கிறோம். 2000 உறுப்பினரில் நிறைய உறுப்பினருக்கு ரேஷன் கார்டு, அவங்களுக்கெல்லாம் குடும்ப நல நிதியும் அரிசி மளிகை பொருள் கொடுக்கறதுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னால், சின்னத்திரையிலும் மக்கள் மனதில் இடம் பிடித்து ஒரு முத்திரை பதித்த எங்களுடைய முதல்வர் திருமண நாயகர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அவருக்கு நல்லா தெரியுங்கிற அடிப்படையில் அவர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கிறோம். நிச்சயம் தமிழக அரசு எங்களுக்கு உதவி செய்யும், எங்கள் உறுப்பினருக்கு உதவி செய்யும் நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் 17 ஆண்டு கால கோரிக்கை எங்களுக்கு என்னென்னா, எல்லா சங்கங்களுக்கும் சொந்த கட்டிடமாக இடம் இருக்குது. எங்களுக்கு ஒரு சொந்த கட்டிடம் இடம் கூட இல்லை. அந்த இடத்தை கேட்பதற்கும் அவரிடம் வந்து நாங்கள் மனு கொடுக்க போகிறோம். அதுக்கு அவருடைய அப்பாயின்மெண்ட்லாம் கேட்டுக்கிறோம். அதனால் முதல்வர் அவர்கள் தாயுள்ளத்தோடு எங்களுக்கு இந்த சின்னத்திரை நடிகர் சங்க உதவி செய்வார்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த கோரிக்கையும் இதன் மூலமாக மக்களுக்கும் முதல்வருக்கும் தெரியப்படுத்துகிறோம். மிக்க நன்றி. மாயா டிவி நியூஸ்க்காக சென்னையிலிருந்து MK பாலா.